Hello friends, நீங்க பார்த்துட்டு இருக்குது Green YouTube channel. உள்ளதே உள்ளபடி சொல்ல வந்தேன். நான் உங்கள் சுஜிதா. இன்னைக்கு வந்து ஒரு ரொம்ப நிதர்சனமான உண்மை about makeup artist அத பத்தி தான் நான் பேச போறேன். இப்போ வந்து recent daysல party makeup அப்படிங்கற விஷயங்களை வந்து மிஸ்யூஸ் பண்ற மாதிரி நிறைய client வந்து வராங்க. அது எப்படி எது மாதிரி எங்களுக்கு வந்து அது மன உளைச்சலுக்கு ஆளாக்குது அப்படிங்கறத டீடைலா நான் சொல்றேன். சோ யாராவது மேக்கப் ஆர்டிஸ்ட் உங்க ஃபேமிலில இருந்தாங்க அவங்களும் சேம் ப்ராப்ளம் தான் ஃபேஸ் பண்றாங்க அப்படினா கண்டிப்பா நீங்க வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணலாம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். வந்து பேசலாம். என்னன்னு பாத்தீங்கன்னா மேக்கப் ஆர்டிஸ்ட் ஒரு ஃபீல்டுக்குள்ள வராங்க அப்படின்னா அவங்க ஸ்டாண்டர்டா இருக்கிறாங்களா? இப்போ ஒரு வீட்டுக்கு 4 பேர் மேக்கப் ஆர்டிஸ்ட்னு இருக்காங்க. அம்மா, அக்கா, தங்கச்சி, அண்ணி எல்லாருமே மேக்கப் ஆர்டிஸ்டா இருக்கிறாங்கன்றப்போ காம்படிஷன் வந்து ரொம்ப ஹெவியா போயிட்டு இருக்கு இந்த மார்க்கெட்ல. சோ இதுல இருந்து நம்மளை காப்பாத்திக்கிறதுக்கு என்ன பண்றதுன்னு ஒரு தாட் யோசிக்கும் போது நம்ம போயிட்டு லாக் ஆயிடக்கூடாது. சிம்பிள் மேக்கப் இதுக்கெல்லாம் வந்து அடிபடிஞ்சு போற மாதிரி ஆயிடுது. ஸோ கிளைண்ட்ல இருந்து இந்த ஸ்கேம் வந்து எங்களுக்கு எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்ட்டி மேக்கப் அப்படின்னு ஒரு டேக் இருக்கு. ஸோ அந்த பார்ட்டி மேக்கப்பை யூஸ் பண்ணி பிரைட்ஸ் வந்து என்கேஜ்மெண்ட்டு முகூர்த்தத்துக்கு கூட புக் பண்றாங்க. இது வந்து எப்படி கன்வே நான் பண்றதுன்னா பார்ட்டி மேக்கப்னா வந்து இந்த ஈவெண்ட்டுக்கு இவங்க உங்களுக்கு தான் கொடுக்க முடியும் அப்படின்றத வந்து நாங்க வந்து ஆஃபர் பண்ணணும். ஸோ எல்லா மேக்கப் ஆர்டிஸ்டுமே இந்த வீடியோ பார்க்கும்போது நீங்க வந்து கெஸ் பண்ணிக்கோங்க, இது ஓகேவா ஓகே இல்லையா, நான் சொல்றது வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருந்துச்சுன்னா நீங்க ஃபாலோ பண்ணுங்க. இப்போ பார்ட்டி மேக்கப்னா வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் லெவல்ல போனோம் அப்படின்னா பியூபர்ட்டிக்கு கூட பார்ட்டி மேக்கப் கேக்குறாங்க. ஓகே, அது ஒரு 2500 பண்றீங்க, சின்ன குழந்தை, ஸோ அவளுக்கு அந்த அளவுக்கு நம்ம பண்ண தேவையில்லை அப்படின்றதுனால கூட ஒரு 2500 ஓகே சொல்லலாம். பட் என்கேஜ்மெண்ட் அப்புறம் பேபி ஷவர் இது மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்க்குலாம் வந்து கண்டிப்பா பார்ட்டி மேக்கப் வந்து அலோ கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு 1,50,000 ஒருத்துள்ள ப்ராடக்ட்ஸ் வந்து குவாலிட்டியா நம்ம வச்சு மேக் ஓவர் பண்ணும்போது இது என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபிட்ன்றதை விட ஒரு சின்ன மார்ஜின் கூட கிடைக்கல. சுத்தமா ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ்ல கூட எங்களுக்கு வந்து மார்ஜின் கிடைக்காது. ஸோ அதனால தயவு செஞ்சு கிளைண்ட் யாராவது பாக்குறீங்கன்னா நீங்க வந்து டிசைட் பண்ணிக்கோங்க எது மாதிரியான மேக்கப் வந்து புக் பண்ணணும் அப்படின்ட்டு. ஆஸ் அ பிரைடா நீங்க இருக்கீங்க இல்ல ஒரு பிரைடுக்கு வந்து மேக்கப் புக் பண்றீங்க அப்படின்னா நீங்க கம்பல்சரி வந்து என்கேஜ்மெண்ட் லுக்கு இல்ல வந்து முகூர்த்தம் லுக் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெசிபிக்கா மென்ஷன் பண்ணி சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற சார்ஜஸ் வந்து வாங்குவோம். இப்ப என்ன ஆகுதுன்னா பார்ட்டி மேக்கப்னு சொல்லிட்டு நம்ம வந்து போயிடுறோம். போனா அது வந்து ஒரு என்கேஜ்மெண்டா இருக்கு அப்படின்றப்போ எங்களுக்கு டோட்டலா வந்து அங்க போயிட்டு நம்ம எந்த ரியாக்ஷனுமே பண்ண முடியாது. எனக்கு வந்து ஒரு சில கிளைண்ட்ஸ் வந்து அது மாதிரி வந்தாங்க. வந்ததுக்கு அப்புறம் எனக்கு அந்த இடத்துல அவங்கள்ட்ட நம்ம வந்து எதுவும் பேச முடியாது, அமௌண்ட்டை மாத்தியும் பேசக்கூடாது. அதனால நான் வந்து அமைதியா வாங்கிட்டு வந்துட்டேன். பட் இது மாதிரி ஃபியூச்சர்ல யாருக்கும் பண்ணாதீங்க, ஓகேங்களா? அதனால பார்ட்டி மேக்கப்னா யாருக்கெல்லாம் நம்ம பார்ட்டி மேக்கப் பண்ணலாம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு வந்து பார்ட்டி மேக்கப் பண்ணலாம், ஓகேங்களா? அதே போல என்கேஜ்மெண்ட்ல பிரைட்ஸ் மேடா இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா ஈவெண்ட் அட்டன் பண்ண போறவங்களுக்கு பார்ட்டி மேக்கப் பண்ணலாம். அதர்வைஸ் வந்து பியூபர்ட்டியில வந்து ரொம்ப சின்ன குழந்தைங்களாம் இப்போ ஏஜ் அட்டன் பண்றாங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்து பார்ட்டி மேக்கப் வந்து 2500ல இருந்து ஒரு 5000 பண்ணிக்கலாம். இப்போ மேக்கப் ஆர்டிஸ்ட் யாராவது பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து இந்த வீடியோவை நீங்க யாரெல்லாம் மேக்கப் ஆர்டிஸ்டா இருக்கவங்களோ அவங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இது ஃபியூச்சர்ல என்ன ஆயிடும்னா காய்கறி வியாபாரம் மாதிரி மலிவான காய்கறிகள் மாதிரி மலிவான மேக்கப் அப்படின்ற மாதிரி ஆயிடும். அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. ஏன்னா இது வந்து பல வருஷம் போராட்டத்துக்கு அப்புறம் கிடைச்ச விஷயம். நிறைய மேக்கப் ஆர்டிஸ்டுக்கு இது வந்து ஒரு பிளாட்ஃபார்மாவே இருக்கு. அதுவும் கன்சிஸ்டண்டா இருக்கிற ஆர்டிஸ்டுக்கு வந்து இது ரொம்ப பெரிய பிளாட்ஃபார்ம். ஸோ அதையும் உடைச்சிட்டு அவங்களுக்கும் வழி இல்லாம பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக தான் நான் இந்த வீடியோ வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நினைச்சு இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். ஸோ யாராவது மேக்கப் ஆர்டிஸ்ட் இருந்தாங்கன்னா கண்டிப்பா நீங்க ஷேர் பண்ணுங்க. இப்போ யாருக்கெல்லாம் மேக்கப் பண்ணலாம் பார்ட்டி மேக்கப் அப்படின்னா பியூபர்ட்டி ஃபங்க்ஷன்ல ரொம்ப சின்ன குழந்தையா இருக்காங்க அப்படின்னா சாரி ட்ராப்பிங், ஹேர் ஸ்டைல் மேக்கப் பண்ணலாம். பிரைட்ஸ் மேட் அதாவது கல்யாணத்தை அட்டன் பண்ண போறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பண்ணலாம். அப்புறம் குழந்தையோட ஃபர்ஸ்ட் பர்த்டே அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு சிம்பிள் மேக்கப் போடலாம். அது வந்து பார்ட்டி மேக்கப்பா கன்சிடர் பண்ணி 5000 நம்ம சார்ஜ் பண்ணலாம், ஓகேங்களா?
சப்போஸ் அவங்களோட ப்ரிஃபரன்ஸ் வந்து ரொம்ப பெருசா இருக்கு, ஹை கவரேஜ் கொடுக்க சொல்றாங்களா, அட்வான்ஸ் ஹேர் ஸ்டைல் பண்ண சொல்றாங்கன்னா கண்டிப்பா நம்ம வந்து என்கேஜ்மெண்ட் முகூர்த்தத்துக்கு எவ்வளவு சார்ஜ் பண்றோமோ அதே சார்ஜஸ் வந்து இன்க்ளூட் பண்ணலாம். இதுதான் என்னுடைய கன்சர்ன். நான் வந்து ஸ்டாண்டர்டா இந்த விஷயத்த ரெகுலரா ஃபாலோ பண்றதுனால நான் வந்து ஷேர் பண்றேன். ஸோ இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ. இந்த வீடியோ வந்து ஃபுல்லா பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இது வந்து கிளைண்ட்ஸ் யாராவது பாக்குறீங்கனாலுமே நீங்க வந்து யோசிச்சுக்கோங்க. இது மாதிரி ஆர்டிஸ்ட போயிட்டு நம்ம பார்ட்டி மேக்கப், சிம்பிள் மேக்கப், இது டச்சப், காம்பேக்ட் டச்சப், அதாவது காம்பேக்ட் மட்டும் போட்டு எல்லா லுக்கும் கம்ப்ளீட் பண்ணுங்க. இது மாதிரி எதுவுமே தயவு செஞ்சு கேட்காதீங்க. பிகாஸ் நீங்க பணத்தை பத்தி யோசிக்கிற மாதிரி அவங்க யோசிச்சிருந்தாங்கன்னா லோ குவாலிட்டியில ப்ராடக்ட் யூஸ் பண்ணி உங்களுக்கு வந்து மேக் ஓவர் பண்ணிருக்கலாம். பட் அவங்க வந்து குவாலிட்டியான ப்ராடக்ட் போடுறாங்கன்றப்போ இதை பத்தி கன்சிடர் பண்ணாம அவங்களோட ஒர்க் எப்படி இருக்கு அப்படின்றத அவங்களோட பேஜ்ல போய் பார்த்து அதுக்கப்புறம் நீங்க புக் பண்ணுங்க. என்னோட பிரைடல் நான் பண்ணணும், நான் வந்து உங்களோட ஈவெண்ட்ல வந்து நான் பிரைடல் மேக்கப் ஆர்டிஸ்டா வரணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா மறக்காம ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்க. தமிழ்நாட்டுக்குள்ள எங்கனாலும் நான் பிரைடல் சர்வீஸ் வந்து பண்றேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா டிராவல் அலவன்ஸ் எதுவுமே வராது. இதுல சாரி டிராப்பிங், மேக்கப், ஹேர் டூ, அட்வான்ஸ் ஹேர் ஸ்டைல் எல்லாமே இன்க்ளூட் ஆகும். ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸ்ல பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் குவாலிட்டி மெயின் அதுதான். ஏன்னா குவாலிட்டியான மேக்கப் வந்து கிடைக்குதா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹை எண்ட் ப்ராடக்ட் வச்சிருந்தா மட்டும் குவாலிட்டி மேக்கப் கிடைக்காது. அதோட யூசேஜ், அது எப்படி வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்றது தெரியணும். அப்பதான் வந்து இப்ப எப்படின்னா ஒரு பெயிண்டர்ட்ட வந்து பெயிண்ட் கிடைச்சதுன்னா அது அழகா இருக்கும். இதுவே வந்து பெயிண்டிங்கே அதை பத்தி தெரியாத ஒரு குழந்தைகிட்ட கிடைச்சிச்சுன்னா அந்த பெயிண்டிங் எப்படி இருக்கும்னு தெரியும் இல்லையா? ஸோ அது மாதிரிதான் மேக்கப்ன்றது வந்து ஒரு ஆர்ட். ஸோ அதை வந்து கரெக்டான ஆள்கிட்ட கொடுத்தா தான் ப்ராப்பரா அதை வந்து டிரா பண்ண முடியும். ஸோ என் மேல நம்பிக்கை இருந்துச்சுன்னா கண்டிப்பா நீங்க வந்து புக் பண்ணுங்க. ஓகே, அடுத்த ஒரு சூப்பரான வீடியோல பார்க்கலாம். அதுவரை நான் உங்கள் சுஜிதா. டடா.